ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனாத்தனை சீரியலில் இன்றைக்கி கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு சேரன் ஃபேமிலி என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றதை வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நிலாவும் சேரனும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சோழன் உன்னை காணும்னு சொல்லி நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நிலாவை பார்த்து சொன்ன உடனே இல்லை அண்ணன் தனியாக இருந்தாங்க அதனால தான் அவங்க கூட பேசலான்னு வந்திருந்த உடனே சரினே வானே உன்னை தூங்குற வைக்கிறதுக்காக தாலாட்டு பாடுறேன்னு சொல்லி வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு போய் ஆறாரான்னு கொடூரமாக பாடுறத கேட்டுட்டு சேரணும் என்னடா இது அப்படின்னு கேட்டால் இல்லைண்ணே தாலாட்டு பாடியே உன்னை தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆறாரோன்னு சொன்ன உடனே பல்லவன் வேகமாக எந்திரிச்சு தூக்க கலக்கத்திலேயே என்னென்ன ஆறாரோ ஓராரோன்ட்டு அப்படின்னு உடனே டே பேசாமல் தூங்குடான்னு சொல்லிட்டு மறுபடியும் தாலாட்டு பாட ஆரம்பிச்சிடாங்க. உடனே சேரணும் இவன் உடமாட்டான் போலன்ட்டு தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. உடனே பாத்தியா நிலா அண்ணன் தூங்கிட்டாங்கன்னு உடனே உனக்கு நான் பாடவா அப்படின்னு கேட்ட உடனே இல்லை எனக்கு நீங்கள் இப்போ பாடினதே தூக்கம் வர மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் தூங்கிடுறாங்க. சேரன் அண்ணன் தூங்கிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க போய் படுத்தா இங்கே சேரன் தூங்காமல் மறுபடியும் முழிச்சே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் எல்லாரும் பீகார் வந்து அவங்க ஊருக்கு கால் டாக்ஸியில் போயிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் சேரன் சந்தாவுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் சுவிச் ஆஃப்னு வருது. அதை பார்த்த நிலா அதான் இப்போ நம்ம பக்கத்தில் வந்துட்டோம்ல நேரில் போய் பேசிக்கலாம் எதுக்கு நான் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு சொன்ன உடனே சேரன் இல்லைப்பா 3 நாளாக கல்யாணம்னு சொல்லும்போது யாரோ பக்கத்தில் இருந்துட்டு கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவளுக்கு கால் பண்ணால் சுவிச் ஆஃப்னு வருது. ஒருவேளை என் கூட தான் அவள் பேசுகிறான்றதை அவங்க கண்டுபிடிச்சி அவளுக்கு முன்கூட்டியே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா அதனால தான்ப்பா பயமாக இருக்குன்னு சொன்ன உடனே நிலா ஏனே நீங்கள் அப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படிலாம் எதுவும் நடக்காதுன்னு சொன்ன உடனே சேரன் இல்லைப்பா அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல அதனால தான் அதை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன் வீட்டில் இருந்து கிளம்பும்போது என்னென்ன சொன்னேன் இந்த தடவை யாருக்காகவும் நான் சந்தாவை விட்டு கொடுக்க மாட்டேன் யாருக்காகவும் சந்தாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னீங்கன்னு இப்போ என்னென்ன உனக்கு ஆச்சு அவங்க ஃபோனை எடுக்கலைன்றதுக்காக நெகட்டிவாலாம் யோசிக்காதனே தைரியமாக இருனே அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியும் சந்தா 3 நாளாக கல்யாணம்னு அவ்வளோ பதட்டமான சுச்சுவேஷன்லேயும் உன்னை வந்து கூட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்கல்லண்ணே சப்போஸ் அவங்க வீட்டில் உண்மை தெரிஞ்சிருச்சு முன்கூட்டியே கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அதையும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்கல்லண்ணே அப்படி இல்லாட்டினா அனிஷும் அங்கே தானே இருக்காரு அவராவது சொல்லியிருப்பார்லன்னு சொன்ன உடனே சேரன் அந்த அனிஷும் ஃபோனையே எடுக்க மாட்டேங்கிறான் அதனால தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே பல்லவனும் நம்பிக்கையை கைவிடாதண்ணே அதான் நாங்கள் எல்லாரும் இருக்கோம்லன்னு சொன்ன உடனே நிலா அண்ணே ஒரு தடவை அனீஷ்க்கு வேணால் நீங்கள் கால் பண்ணுங்க அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிடலன்னு சொன்ன உடனே சேரனும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஆனால் ஃபோன் எடுக்கலப்பான்னு சொன்ன உடனே பல்லவன் அதான் நம்ம ஊருக்கே வந்துட்டோம்லண்ணே நம்ம நேர்லேயே போய் பேசுன்றாங்க. அதுக்கப்புறம் நிலா எல்லார்கிட்டையும் ஒன்று சொல்லிக்கிறேன் அங்கே போனதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் பெரிய பஞ்சாயத்து எதுவும் பண்ணி வச்சிடாதீங்க அவங்க எப்படியும் நம்ம வீட்டுக்கு சம்மதியாக போகிறவங்க அப்புறம் நாளைப்புனா அவங்க மூஞ்சில் முளைக்கும் போது கஷ்டமாக இருக்கக்கூடாது இன்னும் புரியுதில்ல சோழன் பாண்டி அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் சரி புரியுது நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. அப்படியே பேசிக்கிட்டே ஒரு வழியாக சந்தா வீட்டுக்கும் வந்துடுறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு என்னென்ன வீடு பூட்டியிருக்குன்னு சொன்ன உடனே ஆமாடா என்னடா வீடு பூட்டியிருக்குன்னு சேரன் டென்ஷன் ஆகுது. அதை பார்த்துட்டு சோழன் டென்ஷன் ஆகாதனே ஒருவேளை சந்தா நம்மளை தேடி அங்கே சென்னைக்கு போயிருப்பாங்களோன்னு சொன்ன உடனே பாண்டி ஏன்டா குடும்பத்தோடையா சென்னைக்கு கிளம்பி போயிருக்க போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சோழனும் இல்லைடா ஒருவேளை சந்தா நம்மளை தேடி அங்கே போயிருந்தா சந்தாவை பிடிக்கிறதுக்காக சென்னைக்கு எல்லாரும் கிளம்பி போவாங்களா அவங்க வீட்டில் அப்படின்னு சொன்ன உடனே நிலா எல்லாரையும் பயன்படுத்தாதீங்க சோழன் யார்கிட்டயாவது அவங்க குடும்பம் எங்கே போயிருக்காங்கன்னு கேட்போன்னு சொன்ன உடனே அங்கே 2 பேர் வராங்க. அவங்க கிட்ட அவங்களுக்கு தெரிஞ்ச அரகுர ஹிந்தியில் சந்தாவோட ஃபேமிலி எங்கன்னு சொல்லி கேட்ட உடனே அந்த லேடிஸும் சந்தாவுக்கு கல்யாணம் மண்டபத்தில் இருக்காங்கன்னு சொல்லி ஹிந்தியில் வேகமாக சொன்ன உடனே கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்கள் அப்போ தான் எங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு அரகுர ஹிந்தியில் கேட்ட உடனே அவங்களும் ஸ்லோவாக இந்த மாதிரி சந்தாவுக்கு கல்யாணம் மண்டபத்தில் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்யாணம் முடிஞ்சிரும்னு சொன்ன உடனே சோழன் என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொன்ன உடனே சந்தாவுக்கு இன்னைக்கு கல்யாணம் மாட்டா அவங்க குடும்பமே மண்டபத்தில் தான் இருக்காங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே பாண்டி வேகமாக எந்த மண்டபம்னு கேளுனேன்னு சொன்ன உடனே சேரனும் ஹிந்தியில் மண்டபம் எங்கே இருக்குன்னு கேட்ட உடனே இந்த பக்கம் தான் ரைட் சைடு இருக்குது இன்னும் 20 நிமிஷத்துலன்னு சொன்ன உடனே இன்னும் 20 நிமிஷத்தில் கல்யாணம் மாட்டானோடனே எல்லாரும் அடிச்சு பிடிச்சி ஓடி காரில் ஏறி போய் கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு பார்த்தா கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இந்த பக்கம் மண்டபத்தில் பார்த்தா சந்தாவை மனக்கோலத்தில் மணமேடையில் உட்கார வச்சிருக்காங்க. இந்த பக்கம் என்னடானா டிரைவர் இப்போ தான் காரை சரி பண்ணிட்டு இருக்காங்க. உடனே சேரன் வேகமாக கீழே இறங்கி கல்யாணத்தை நான் ஓடி போயாவது நிப்பாட்டு விடான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. சோழன் டிரைவரை பார்த்து நாங்கள் பக்கத்தில் இருக்க மண்டபத்துக்கு தான் போகிறோம் நேராக வண்டி சரியானோடனே அங்கே வந்துருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் மண்டபத்தை நோக்கி புயல் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மண்டபத்தில் என்னடானா மாப்பிள்ளை வரவேற்பெல்லாம் முடிச்சு மாப்பிள்ளைய பொண்ணு பக்கத்துல எல்லாம் உட்காரையும் வச்சுட்டாங்க. ஆனால் இங்கே சேரனோட ஃபேமிலி இன்னும் ஓடி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே பண்டிட் தாலியை எடுத்து ஒவ்வொருத்தட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு மாப்பிள்ளை கையிலையும் கொடுத்துட்டாங்கன்னா இந்த அனிஷ் பையன் அமைதியாகவே இருக்கான். மாப்பிள்ளை கரெக்டாக சந்தா கழுத்தில் தாலியை கட்டலான்னு போகிற நேரத்தில் சேரன் வந்து சந்தான்னு கரெக்ட் டைமில் கூப்பிட்றாங்க. உடனே ஃபேமிலியில் எல்லாரும் இவன் எப்படி இங்கே வந்தான்னு சொல்கிறாங்க. இங்கே அனிஷும் சாக்காகி பார்க்குறாங்க. சந்தா செம ஹாப்பியாகி மாப்பிள்ளை கையில் இருக்க தாலியை தட்டி விட்டுட்டு சேரன் கிட்ட ஓடி போய் சேரனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே சந்தாவோட அம்மாவும் அப்பாவும் வந்து சந்தாவை பிடிச்சி இழுத்ததுக்கப்புறம் மாப்பிள்ளை வந்து போட்டு சேரனை பொலன்னு பொழக்கிறாங்க. உடனே சேரனோட தம்பிங்கெல்லாம் அண்ணனடா அடிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறானுங்க. அங்கே கல்யாண மண்டபமே ஒரு கலவர பூமி மாதிரி ஆயிடுது.
அதை பார்த்துட்டு நிலாவும் யாரும் சண்டை போடாதீங்கன்னு எவ்வளவோ கேட்குறாங்க. ஏன்னா யாரும் கேட்குற மாதிரியே இல்லை. சந்தாவோட அப்பா செம கடுப்பாகி சத்தமா எல்லாரும் நிறுத்துங்கடா, என் பொண்ணுக்கு கல்யாணம் இங்கே நடக்கிற நேரத்தில் வந்து ரவுடிஷமா பண்ணிட்டு இருக்கீங்க, வெளியே போங்கடான்னு அதட்டி சொல்லிட்டு சேரனை பார்த்து, ஏன்ப்பா இப்படி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, அதான் அன்னைக்கே உனக்கு பொண்ணெல்லாம் தரமாட்டேன் நான் சொன்னேன்னு சொன்ன உடனே, பாண்டி மாற்றி மாற்றி பேசாதீங்க, நீங்கள் எங்கள் அண்ணனுக்கு உங்கள் பொண்ணை தர்றேன்னு சொன்னதுனால தான் நாங்களும் நம்பி போனோம். ஆனால் நாங்கள் இந்த பக்கம் போனதும் நீங்கள் அந்த பக்கம் உங்கள் பொண்ணுக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா அது நியாயமானு சொல்லி கேட்குறாங்க. உடனே சேரனும் அனிசை பார்த்து, என்ன அனிசு நீயும் ஸ்டேஜில் ஏறி நிற்கிற, என்ன நடக்குது, நான் வராட்டினா சந்தாவை உன் மாமனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பியா, உன்னை நான் எவ்வளோ நம்பியிருப்பேன், இந்த கல்யாணத்தை பற்றி நீ என்கிட்ட ஒரு கால் பண்ணியாவது சொன்னியா, இதை நான் அவன்கிட்டேருந்து எதிர்பார்க்கலன்னு சொன்ன உடனே அனிஷும், இல்லை பையா எனக்கு வேற எந்த வழியும் தெரியல பையான்னு சொல்லி அமைதியாயிடுறாங்க. இந்த பக்கம் சந்தா, அம்மா என் கையை விடுமா, நான் சேரனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சேரனை பார்த்து, நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன், நீங்கள் எப்படியாவது என்னை கூப்பிட்டு போயிருங்க, நான் இந்த கல்யாணத்தை பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனே சந்தாவோட அம்மா சந்தாவை பிடிச்சி ஒரே அறை. அதை பார்த்து சேரன் கடுப்பாகி, ஏன் அவளாலாம் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சந்தாவோட அப்பா சேரனை பார்த்து, இதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாரு, நான் எப்போ என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன், நான் உங்ககிட்ட நாங்கள் வேற நீங்கள் வேற நமக்குள்ளே இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தானே சொன்னேன், ஒழுங்கு மரியாதையாக வெளியே போங்கன்னு சொன்ன உடனே சேரனும் கடுப்பாகி, நாங்கள் ஏங்க வெளியே போனோம், எங்களெல்லாம் வெளியே போக முடியாது, நீங்கள்லாம் எப்பயுமே உங்களை பற்றி மட்டும்தான் யோசிப்பீங்களா, அந்த பொண்ணோட விருப்பத்தை பற்றி யோசிக்கவே மாட்டீங்களா, ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, உங்கள் பொண்ணே என்கிட்ட இங்கேருந்து எப்படியாவது கூட்டு போங்கன்னு சொல்கிறாளே, அது உங்கள் காதுலலாம் கேட்கலையா, ஒரு பொண்ணுக்கு பிடிக்காத கல்யாணத்தை ஊரை கூட்டி இப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியலையான்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க எல்லாரும் தெளிவா கேட்டுக்கோங்க, சந்தாவும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறான், அதை அவங்க அம்மா அப்பா கிட்டேயும் பலமுறை சொல்லிட்டோம், பேச்சை கேட்காம அவங்க கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, இந்த கல்யாணம் நடக்கவும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு தயவு செய்து இதை எல்லாரும் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க சேரன். அதுக்கப்புறம் சேரன் சந்தாவோட அப்பாவை பார்த்து, சந்தாவுக்கு இந்த கல்யாணத்தை பண்றதுல எந்த ஒரு விருப்பமுமே கிடையாது, நீங்க ஆசையா வளர்த்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு உங்களுக்கு விருப்பமே இல்லையா, அவளுக்கு பிடிக்காத மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா அவ சந்தோஷமா இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு சொன்ன உடனே மாப்பிள்ளக்காரன் கடுப்பாயி, என்ன சென்டிமெண்டா பேசி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலான்னு பாக்குறீங்களா, ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் வெளியே போங்கடா, சந்தா எனக்கானவ, அவளை சின்ன வயசுலயே எனக்கானவன்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, எங்க இருந்தாவது இங்க வந்து கல்யாணத்தை நிறுத்தலான்னு பாக்குறியா, ஒழுங்கு மரியாதையா வெளியே போடான்னு சொல்லி ஹிந்திலேயே சொல்றாங்க. மறுபடியும் மண்டபத்துல கை கலப்பாக ஆரம்பிச்சிருது. சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போதே மாப்பிள்ளக்காரன் நைஸா சந்தாவை கூப்பிட்டு போய் தாலி கட்டலான்னு ட்ரை பண்ணும்போது சேரன் வேகமா சந்தாவை தாம்பக்கம் இழுத்துக்கிட்டு, சந்தா மேல கை வைக்கணும்னு நினைச்சா உனக்கு கொன்னுருவேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட கழுத்தை பிடிக்கிறாங்க. இதுக்கு மேலெல்லாம் பொறுமையா இருக்க மாட்டேன்னு மாப்பிள்ளை வீட்டையும் செமையா மிரட்டி விட்டுறாங்க. டோலட் வேகமா சந்தாவோட அப்பா கிட்ட, பாருங்க எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இருந்தாலும் அவங்க 2 பேரும் எப்படி ஒன்னா இருக்காங்கன்னு பாத்தீங்களா, இந்த ஊரே அதை பார்க்க தானே செய்யுது, இதெல்லாம் பார்த்துமா நீங்க கட்டாயம் கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, உங்க பொண்ணு கஷ்டப்படுவான்னு தெரிஞ்சும் நீங்க அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு சொன்ன உடனே சந்தாவோட அப்பாவும், இந்த நாட்டுல விரும்பினவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா பாதி பேருக்கு கல்யாணமே நடக்குது, இதுவும் இல்லாம சின்ன வயசுலயே சந்தாவுக்கு அவங்க மாமா தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணிட்டோம், ஏதோ சென்னைக்கு வந்து 6 மாசத்துல லவ் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் ஏத்துக்க முடியாது, எங்க ஊர்ல எல்லாம் இதை நாங்க ஏத்துக்கவே மாட்டோம், மரியாதையா எல்லாரும் இங்க இருந்து கிளம்பி போங்க, நீங்க இங்க இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி என் பொண்ணுக்கு அவனை தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு அவங்க சந்தா சேரன் கிட்ட வந்து பிரிச்சு மண்டபத்துல உட்கார வைக்க பாக்குறாங்க. உடனே சேரனும் அதை தடுக்க பாக்குறான். அந்த நேரத்துல சேரனை பார்த்து, நீங்க போயிருங்க பையா, கோவத்துல அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொன்ன உடனே சேரன், என்ன அனிசு நீயே எப்படி சொல்றேன்னு சொன்ன உடனே அனிஷும், என்னால முடியல பையா, எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க பையா, சந்தாவால உங்க கூட வரவே முடியாது, நீங்க எல்லாரும் இங்க இருந்து முதல்ல கிளம்புங்க பையான்னு சொன்ன உடனே சேரன் ரொம்ப கடுப்பாகி, நீ சொன்ன உடனே நான் போறதுக்கு ஒன்று நான் நார்மலா அவளை லவ் பண்ணல, உண்மையா லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு சந்தாவோட கையை பிடிச்சி கூப்பிட்டு போலான்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் சந்தாவோட ஃபேமிலியும் கையை விடுறான்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சந்தாவோட அப்பாவும் கோவத்தில், நீ என்ன பண்ணாலும் என் பொண்ணை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்டா, போடா வெளியே போடான்னு பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. சேரனோட ஃபேமிலி இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக எல்லார் கூடயும் நல்லா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மாப்பிள்ளை எப்படியாவது சந்தா கழுத்தில் தாலி கட்டணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சந்தாவே கடுப்பாகி மாப்பிள்ளையை தள்ளி விட்டுட்டு நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு கத்திடுறாங்க. உடனே சந்தாவோட அம்மாவும், கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக எதுவும் பொய் சொல்லிட்டியாடி அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை நான் உண்மையை தான் சொல்றேன்னு சொல்றாங்க. இங்க எல்லாருமே ஷாக்கு. இதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதை நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.